மாறம் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று சொலிட்வேக்கின் ஆரம்பத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஐகான்ஸ் தான் சொலிட்வேக். ஏற்கனவே எனது பிசியில் இது இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் இதை டபுள் கிளிக் பண்ணூடாக இவ்வாறான ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். ஓகே, அந்த மெசேஜ் பாக்ஸின் பின்னால் இவ்வாறான சொலிட்வேக்ஸின் பெர்சனுடன் அது இவ்வாறான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவின் மேல் பகுதியிலே காணப்படுகின்ற உங்களுக்கு தெரியும், மேற்பகுதியிலேயே இருக்கின்ற இந்த மேற்பகுதியிலே பார்க்கின்ற பொழுது நியூ, அதாவது நியூ என்ற சொல், அதுக்கு அருகிலே பார்க்கின்ற பொழுது அதோட ஷார்ட்கட் கீ காணப்படும் Ctrl+N. அல்லாட்டி இந்த ஃபைலுக்கு போய் நீங்கள் நியூவை ஓப்பன் செய்து கொள்ளலாம். ஃபைலை கிளிக் பண்ணும் பொழுது மூன்றை உள்ளடக்கிய ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்ட், அசம்பிளி, அடுத்து ட்ராயிங் என்று மூன்று இருக்கும். நாம் ஆரம்பத்திலே ஒரு பார்ட்டை எவ்வாறு டிசைன் பண்ணுவது பற்றி பார்க்க இருப்பதனால் நாம் இந்த பார்ட்டை கிளிக் செய்து ஓகே, இப்பொழுது இவ்வாறான ஒரு விண்டோ உங்களுக்கு காட்சியளிக்கும். இந்த விண்டோவில் உங்களுக்கு தேவையான ஆரம்பத்திலே ஸ்கெட்ச் பிளேன் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இது ஸ்கெட்ச் மோடில் இருக்கின்றது. இது ஸ்கெட்ச் வரையக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸாக இது காணப்படுகின்றது. ஆரம்பத்திலே நீங்கள் உங்களுடைய டிசைன்ஸை செய்யும் முன்னால் அளவு திட்டத்தை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கின்ற பொழுது IPS என்று காணப்படுகின்றது. இது வந்து இன்ச்சஸில் காணப்படுவதனால் நாம் மில்லிமீட்டர்ஸிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில். அதன் பிற்பாடு நாம் இந்த பிளேனில் ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் செய்துதான் இந்த இதில் இருக்கின்ற வரைவுகள், கோடுகள், வட்டங்களை பயன்படுத்தி நாம் ஒரு பாட்டை செய்யலாம். நாம் ஆரம்பத்திலேயே இந்த பிளேனை செலக்ட் செய்யாமல் இந்த டூல்ஸை செலக்ட் செய்யும் பொழுதோ வட்டத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். ஆகவே அது கேட்கின்றது, ஆட்டோவாக கேட்குறது எந்த பிளேனில் நீங்கள் வரையணும் என்று. ஆகவே நான் இப்போ டொப் பிளேன் என்று சொன்னால் டொப் பிளேனில் கிளிக் செய்து அந்த டொப் பிளேனை நான் என்ன செய்ய வேண்டும், நார்மல் படுத்த வேண்டும். அல்லாவிட்டால் நாம் வரைவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆரம்பத்திலேயே பிளேனை நாம் என்ன செய்ய வேண்டும், தயார் செய்து அதனை நார்மலுக்கு மாற்ற வேண்டும். அதன் பிற்பாடு நாம் நமக்கு தேவையான ஸ்கெட்சுகளை வரைந்து கொள்ளலாம். இந்த புள்ளியிலிருந்து அதன் பின்னர் நமக்கு தேவையான ரைட் கிளிக் செய்து செலக்ட் கொடுத்துவிட்டு நமக்கு தேவையான டிமென்ஷனை கிளிக் செய்து இந்த வட்டத்தின் வெளியே கலர் மாறுது. கலர் மாற்றத்தோடு கிளிக் செய்யும் பொழுது அதன் விட்டம் நமக்கு தென்படும். விட்டத்தை நாம் என்ன செய்து கொள்ளலாம், நமக்கு ஏற்ற மாதிரி டயமீட்டரை மாற்றிக்கொள்ளலாம். அது மில்லிமீட்டரில் இருக்கும். இது சாதாரண ஒரு சிறிய வட்டத்தை வரைந்து கொள்வது எவ்வாறு பார்த்தோம்.